கடந்த 2ஆம் தேதி தாயகத்தில் மதிமுக அலுவலகத்தில் மக்கள் கூட்டணி உருவானது என்பதை அன்னைக்கு அறிவித்தோம். அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி விவாதிப்பதற்காக இன்றைக்கி 4 கட்சிகளுடைய தலைவர்கள் இங்கே விடுதலை சிறுத்தை கட்சி அலுவலகத்தில் சந்தித்தோம். தொடர்ந்து கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. முதல் விஷயம், மக்கள் கூட்டணியினுடைய குறைந்தபட்ச செயல்திட்ட விளக்க பொதுக்கூட்டம் என்பது கோவை மாநகரத்தில் வரக்கூடிய 24ஆம் தேதி நடக்க உள்ளது. ஏற்கனவே 25ன்னு நம்ம அறிவித்தோம். நாடாளுமன்ற கூட்டம் 26ஆம் தேதி துவங்க இருக்கிறதால அகில இந்திய தலைவர்கள் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருப்பதற்காக நவம்பர் மாதம் 24ஆம் தேதி மக்கள் கூட்டணி வெளியிட்டிருக்கக்கூடிய குறைந்தபட்ச செயல்திட்ட விளக்க பொதுக்கூட்டம் என்பது நவம்பர் 24 கோவை மாநகரத்தில் நடக்கிறது. அடுத்தடுத்து நாங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய குறைந்தபட்ச செயல் திட்டத்தை விளக்கக்கூடிய அடிப்படையிலையும் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் மத்தியில் செயல் திட்டத்தை கொண்டு செல்வதற்கான அந்த நடவடிக்கைகள் பணிகள் பற்றி விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு பிறகு விவாதித்த பிறகு பத்திரிகைகளுக்கு தகவல் சொல்லுவோம். அடுத்து குறிப்பாக தமிழ்நாட்டில் கடந்த 2-3 தினங்களாக பெருமழை வெள்ளத்தால் கவலை அளிக்கக்கூடிய அடிப்படையில் கடுமையான சேதம் என்பது ஏற்பட்டிருக்கு. உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு, பொருட்சேதம் ஏற்பட்டிருக்கு, வேறு பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. இதுவரையில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 36 உயிரிழப்புகள் என்பது ஏற்பட்டிருக்கு. 50,000 ஏக்கருக்கு மேலே பயிர்கள் என்பது சாகுபடி என்பது பாதிக்கப்பட்டிருக்கு. பல்லாயிரக்கணக்கான வீடுகள் வெள்ளத்தால் அடிச்சிட்டு போயிடுச்சு. வீடுகள் என்பது இடிஞ்சிருக்கு. சாலைகள் கடுமையான பாதிப்பு உருவாகியிருக்கு. 4 கட்சிகளும் மாவட்டங்களில் எங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நாங்கள் சொல்வது என்பது, மாநில அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த பாதிப்புகளை குறைத்திருக்க முடியும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் பாதிப்புகள் என்பது அதிகமாயிருக்கு. குறிப்பாக அதிகமாக பாதிக்கப்பட்டது கடலூர் மாவட்டம். இப்போ 4 கட்சிகள் அதை பற்றி விவாதிக்கிற போது 36 பேர் இதுவரையில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த வெள்ளத்தால் இறந்திருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது, அந்த இறந்த அந்த குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் இழப்பீடு அளிக்க வேணும்னு நாங்கள் வலியுறுத்துகிறோம். வீடுகள் இடிந்ததற்கு வெள்ளத்தில் அரசு அறிவித்த தொகை என்பது போதாது. குறைந்தபட்சம் 20,000 ரூபாய் அந்த வீடுகள் இடிந்தவர்களுக்கு, அந்த வெள்ளத்தால் வீடுகள் பாதிச்சிருக்குன்னு அவங்களுக்கு இழப்பீட்டு தொகையாக வழங்கணும். அதே போல் 50,000 ஏக்கர்கள் சாகுபடி என்பது பயிர்கள் என்பது பாதிக்கப்பட்டிருக்கு. அது நெல் பயிராக இருக்கலாம், வேறு பயிர்களாக இருக்கலாம். அது உடனடியாக மாநில அரசு அசஸ் பண்ணி அந்த விவசாயிகளுக்கு நட்டீட்டு தொகை என்பது வழங்கணும். அதே போல் சாலைகள் கடுமையாக பாதிச்சிருக்கிறதால அடுத்தடுத்து பெருமளவுக்கு ஒரு சகஜ வாழ்க்கை என்பது பாதிப்பு ஏற்படும்ன்றதால பாதிக்கப்பட்ட அந்த சாலைகளை பராமரிப்பதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுக்கணும். ஒட்டுமொத்தமாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு போர்க்கால அடிப்படையில் மாநில அரசு நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கட்சிகளின் சார்பாக நாங்கள் வலியுறுத்துகிறோம். அடுத்தது, பீகார் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அணி என்பது தோற்கடிக்கப்பட்டு லல்லு நிதிஷ் அந்த அணி வெற்றி பெற்று என்பது வகுப்புவாத கட்சியை தோற்கடித்த அந்த பீகார் மக்களுக்கு நான் கட்சிகளின் சார்பாக வாழ்த்துக்களை சொல்கிறோம். அதேபோல் கேரளாவில் காங்கிரஸையும் பாஜகவை வீழ்த்தி
நடைபெற்ற உள்ளாட்சி முறை தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில் இடது ஜனநாயகம் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆகவே அதுக்கு கேரள அந்த இடது ஜனநாயக அணிக்கு வாக்களித்த மக்களுக்கும் நான் கட்சிகளின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். கர்நாடகாவில் இஸ்லாமியர்கள் நடத்திய பேரணியில் தாக்குதல் தொடுத்திருக்கிறாங்க. அது வன்மையாக கண்டிக்கிறோம். குறிப்பாக நாடு அளவில் சமீப காலத்தில் சங் பரிவார் அமைப்புகள் பிஜேபி அவர்கள் இந்த வகுப்புவாத இந்துத்துவ மதவெறி கருத்துக்களை திணிப்பதற்கு எடுத்த முயற்சி, அதற்கு மக்கள் பதிலடி கொடுத்துருக்குறாங்க. அந்த அடிப்படையில் இனியும் அந்த இஸ்லாமியர்கள் மீது தலித் மக்கள் மீது அந்த தாக்குதல் தொடுப்பை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நான் 4 கட்சிகளின் சார்பாக கேட்டுக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்து எங்கள் நடவடிக்கை நடந்து பிறகு முடிவெடுத்து உங்களுக்கு அறிவிக்கலாம்னு சொல்லிடுறேன். கடந்த நவம்பர் மாதம் 2ஆம் தேதி தாயகத்தில் மக்கள கூட்டு இயக்கமாக இருந்தது மக்கள கூட்டணி என்று அறிவிக்கின்ற போது இதனுடைய ஒருங்கிணைப்பாளர் மதிமுக பொதுச்செயலர் வைகோ தமாகவுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைமைக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். ஆகவே அந்த 2 கட்சிகள் மக்கள கூட்டணியில் சேர்ந்து பணியாற்ற வேணும் என்பது, தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதை அழைப்பு விட்டுருக்கிறோம். பிறகுதான் இதனால சொல்லணும். திமுக அதிமுகவோடு உடன்பாடு வைத்துக்கொள்ள மாட்டோம்னு சொல்லியிருக்கார். அதாவது வைகோ அழைப்பிற்கு நன்றி, வரக்கூடிய தேர்தலில் திமுக அதிமுகவோடு தேமுதிக உடன்பாடு வைத்துக்கொள்ளாது என்பதையும் அவர் பத்திரிகையில் பேட்டியில் சொல்லியிருக்காரு. நாங்கள் அழைப்பு விட்டுருக்கோம். பிறகு என்னன்றதை நம்ம பரிசீலிப்போம். திமுக அதிமுகவோட உடன்பாடு இல்லைன்னா ஒருவேளை பாஜக அன்னைக்கு போராட முடிவு. அதாவது நீங்கள் உண்மையாக கேட்குறீங்களா? திமுக அதிமுக உடன்பாடு இல்லைன்னு சொல்லியிருக்கிறோம். பீகாரில் பிஜேபி தலைமையில் அணி தோற்கடிக்கப்பட்டதுக்கு மக்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறோம். அதுக்கு முற்பாடு கேள்வி கேட்குறீங்கன்னா நான் என்னால் புரிஞ்சிக்க முடியல. ராங் கொஸ்டின். விஜயகாந்த் போனால் என்ன பண்ணுவீங்க? அதாவது நாங்கள் இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டில் கடந்த பல ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு திமுக அதிமுக இந்த 2 ஆட்சிகள் தான் காரணம். மத்தியில் காங்கிரஸ் பிஜேபி கடைப்பிடித்த அதே பொருளாதார கொள்கை தான் இந்த 2 கட்சிகள் கடைப்பிடித்து வருகிற போது, ஆகவே இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனைகளை தீர்வு காண வேண்டுமென்றால் அது மக்கள கூட்டணி குறைந்தபட்ச சேர்த்து வெளியிட்டிருக்கோம். இதன் அடிப்படையில் தீர்வு காண முடியும். அந்த அடிப்படையில் நாங்கள் அடைக்கிறோம். பொதுக்கூட்டத்தில் அகில இந்திய தலைவர்கள் யாராவது பங்கேற்கிறாங்க? பீகாரில் பிஜேபி ஒரு பெரும் பின்னடைவு எப்படி பார்க்குறது? தமிழகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுமா? அது நவம்பர் 24 கோவையில் நடக்க இருக்கிற பொதுக்கூட்டத்துக்கு சிபிஎம்முடைய பொதுச்செயலாளர் சீதாராம் யெச்சூரியும் சிபிஐ பொதுச்செயலாளர் சுதாகர் ரெட்டி அவர் 2 பேரும் கலந்துக்கிறாங்க. குறிப்பாக பீகார் அளவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இங்கே பிஜேபி என்பது ஒரு பெரிய சக்தி அல்ல. ஆகவே அப்படி இருக்கும்போது அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. பட் பொதுவாக நாம் 4 கட்சி கூட்டணி என்பது மக்கள் கூட்டணி என்பது தாராளமய பொருளாதார கொள்கை எதிர்ப்பதோடு சமூக பிரச்சனை கூட்டு இயக்கம் நடத்துவதோடு அந்த வகுப்புவாதத்தை எதிர்ப்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இந்த பீகார் தோல்விக்கு அப்புறம் இந்துத்துவ சக்திகள் தங்களுடைய தாக்குதல்கள் வன்முறைகளை இன்னும் அதிகரிக்கக்கூடும், ஏன்னா அந்த போலரைஸ் பண்ணுறதுக்காக அப்படின்னு சில ஆய்வாளர்கள். அதாவது பீகார் தோல்விக்கு அடுத்த நாள் கூடிய பிஜேபியினுடைய அகில இந்திய அந்த முக்கிய தலைவர்கள் கூட்டத்தில் உண்மையான காரணத்தை தோல்விக்கான உண்மையான காரணத்தை அவங்க சொன்ன மாதிரி தெரியல. ஏதோ லல்லு இந்த இஷ்யூ பலமான கூட்டணி அமைச்சிட்டாங்க, அதில் தான் பிஜேபிக்கு தோல்வி ஏற்பட்டதுன்னு சொல்லி அவங்க உண்மையான காரணத்தை பரிசீலிக்கலை. ஆகவே பிஜேபி பொறுத்தவரையில் தேர்தலுக்கு முன்னதாகவோ தேர்தலுக்கு பிறகோ வகுப்புவாத நடவடிக்கைகள் தொடர்ந்து சென்றால் நாடு முழுவதும் கடுமையான மக்கள் எதிர்ப்பாங்க. தமிழ்நாட்டில் அந்த பிஜேபி வகுப்பாதத்தை எதிர்க்கிறதுல மக்கள் நல கூட்டணி என்பது முன்னணி நிலைக்கும். உங்களுக்கு தெரியாததில்ல, கடந்த மாதம் 31ஆம் தேதி திருச்சியில் 4 கட்சிகளின் சார்பாக வகுப்பாதத்தை எதிர்த்து ஒரு பலமான கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும். அப்படிப்பட்ட இயக்கம் முன்பு தொடரும். இந்த கூட்டணி ஆரம்பிக்கிறதுடைய விடுதலை சிறுத்தைகள்
ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தரங்கம் கூட்டங்கள்லாம் நடந்தது. இப்போ அந்த கொள்கையில் என்ன உறுதியாக இருக்கீங்களா, அந்த நிலைப்பாட்டில்? கடந்த நவம்பர் மாதம் 2ஆம் தேதி வைகோ தெளிவாக சொன்னார், நாங்கள் அமைத்திருக்கிற மக்கள் நல கூட்டு என்பது தமிழகத்தில் அதிகாரத்திற்கு வரும், ஆட்சி பிடிப்போம்னு சொல்லும்பொழுது வேறு எந்த கொஸ்டின் எழலை. கூட்டணி ஆட்சி ஆமாம், இல்லை 4 மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வருகிற அதுவே கூட்டணி ஆட்சி தானே. மக்கள் நல கூட்டணி சார்பில் கூட்டாட்சி அமையும். அதுதான் அன்னைக்கே சொன்னார் அவர். கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும். இது நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க. மக்கள் நல கூட்டணியின் சார்பில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும். இப்ப தமிழ்நாட்டுல எந்த எலெக்ஷனுக்கு இல்லாம முதல் தடவையா இந்த எலெக்ஷன்ல அந்த கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு கருத்து ரொம்ப முன்வைக்கப்படுகிறது. இது வந்து சீட்டு பார்கெயின் பண்ணதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி அதுக்கான ஒரு தேவையை உருவாயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, மற்ற கட்சிகள் சொல்கிறது பற்றி நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்க. நாங்கள் 4 கட்சிகள் சேர்ந்து முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு கட்சிக்கு எத்தனை தொகுதி என்று யோசிப்பதற்கு பதிலாக மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ற அடிப்படையில் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இது ஒரு தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமானது. 2வது, அப்படி ஒரு மக்கள் நல கூட்டணி இணைந்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வெளியிட்டிருக்கின்ற போது அந்த செயல் திட்டத்தை அமலாக்கக்கூடிய அடிப்படையில் கூட்டணி ஆட்சி என்பது வரவேற்கிறதுக்கு அடிப்படையில் தான் நாங்கள் அந்த பிரச்சனையை அணுகிறோம். சார், இந்த மழையினால் பாதிப்பு அப்படிங்கிறது மாநில அரசு முன்னெச்சரிக்கை நடக்கல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. திமுகவாக இருக்கட்டும் இல்லை காங்கிரஸாக இருக்கட்டும், நேரடியாக தமிழக முதலமைச்சருடைய சரியான நடவடிக்கை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் உங்களுடைய பொறுத்த வரைக்கும் மாநில அரசு தான் சொல்லியிருக்கீங்க. இது மாநில அரசு முதலமைச்சர் பிரித்து பார்க்குறதா இல்லை ஒரு பயமா? அதாவது தமிழ்நாட்டில் திமுக அதிமுக அல்லாத காங்கிரஸ் பாஜக அல்லாத ஒரு கூட்டணி எப்படி அறிவித்த பிறப்பு நீங்கள் எனக்கு பயம் என்ன பிரச்சனை இருக்குது? இல்லை கேளுங்க, நீங்கள் உங்களுக்கு இல்லை உங்களுக்கு பயம் தான் நீங்கள் சொல்லுங்கள். அதாவது அரசுன்னு சொன்னாலும் முதலமைச்சர் சொன்னாலும் இட் கோஸ் வித்தவுட் சேயிங். முதலமைச்சர் இல்லாத மாநில அரசா இருக்க முடியும்? முதலமைச்சர் தான் தலை, கீழே இருக்கிறது அரசு, மாநில அரசு தான். கூட்டணி ஆட்சி கோரிக்கைங்கிறது பார்கெனுக்காக அல்ல. இது தமிழகத்தில் ஒரு தவிர்க்க முடியாத தேவையாக, ஒரு வரலாற்று தேவையாக மாறி இருக்கு. இப்போ நாங்களே ஒரு கூட்டணி அமைத்ததுக்கு பிறகு நாங்கள் யார்ட்டையும் போய் பார்கெயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இந்த 4 கட்சிகளே ஒரு கூட்டணி அமைச்சிட்டோம். இப்போ இந்த கூட்டணியை ஆட்சி பிடிச்சா அது கூட்டணி ஆட்சி தான். சார், கோவை பொதுக்கூட்டத்தில் புதிய கட்சிகள் ஏதாவது அறிமுகம்? இல்லை, அதாவது ஏற்கனவே நாங்கள் 2 கட்சிகள் அழைப்பு விடுத்திருக்கிறோம். அது நான் பரிசீலிப்போம். இப்போ நடக்க போகிறது 4 கட்சிகளினுடைய கூட்டம் தான். 4 கட்சிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய குறைந்தபட்ச செயல்திட்டத்தை விலக்கி கோவை அந்த மாநகர பொதுக்கூட்டம் நடக்கிறது. 4 கட்சி.